ஹாய் வியூவர்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட லிங்க் உங்களுக்கு உடனே வரும், நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க் பண்ணுற ரிங்கில் காட்டன் கிளாத் இருக்குது இல்லையா, நாடா, அதை எப்படி அந்த நாடாவை ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் கிளாத் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும், ரொம்ப தடியாக இருக்க மாதிரி வாங்கிடாதீங்க. வாங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க எட்ஜஸ் மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ரிங்கை எடுத்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அந்த க்ளூவை எடுத்து எங்கே ஸ்டார்டிங்கில் இது பண்ணுறோமோ அங்கே கொஞ்சம் க்ளூ வைங்க. அந்த க்ளூவை அங்கே அப்ளை பண்ணிட்ட உடனே நல்லா கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த நாடா கிளாத்து, அதை எடுத்து அப்படியே அங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அப்படியே அதை அப்படி ஒரு சுற்றி நல்லா ஒரு க்ரிப் கொடுங்க. நல்லா ஒரு க்ரிப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளாத்தை அப்படியே ரோல் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் க்ளூ எடுத்து கொஞ்சம் தூரம் மட்டும் அந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக அதிலே ஒட்டிக்கும்ல கிளாத்து, அதுக்காக அதை மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு ரோல் பண்ணி விடுங்க. ஒரு டைம் நல்லா டைட்டாக சுற்றுங்க. எப்பயுமே இந்த கிளாத்து வந்து நம்ம சுற்றும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா சுற்றவே கூடாது. ஒன்றுக்கு மேலே ஒன்றா சுற்றினோன்னா இந்த ரிங்கில் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்காது. அதனால் எப்பயுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றாமல் அந்த கிளாத் எப்படி நம்ம சுற்றுறோமோ அதோட எண்டில் இருந்தே திரும்ப ஸ்டார்ட் பண்ணி சுற்றணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி சுற்றினா தான் நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வரும். நம்ம இந்த கிளாத் அட்டாச் பண்ணுற உடனே ரிங்கு பார்க்குறதுக்கு கிளாத் அட்டாச் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளாத்தும் டேமேஜ் ஆகாது. ஏன் நம்ம இந்த ரிங்கில் வந்து இந்த கிளாத் அட்டாச் பண்ணோன்னா, இப்போது நம்ம கிளாத் இந்த நாடாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணாமலே பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆரி ஒர்க் பண்ணுற அந்த ப்ளவுஸோட கிளாத் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிழிகிற மாதிரி கூட இருக்கும். நம்ம டைட் பண்ணும்போது எடுக்கும்போது இந்த மாதிரி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி டேமேஜ்லாம் ஆகவே ஆகாது. அதனால் நம்ம அந்த கிளாத் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நம்மளுக்கு நல்லது. இந்த மாதிரி டைட்டாக ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. எண்டு வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் எண்டில் நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் க்ளூ போட்டோமோ அதில் எண்டுலேயும் நல்லா க்ளூவை அப்ளை பண்ணுங்கள். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சி ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். லூஸாக இருந்தால் அது திரும்பியும் வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே எண்டுலேயும் கொஞ்சம் க்ளூ விடுங்க. எண்டுலேயும் க்ளூ எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே க்ளூ நம்ம எந்த அளவுக்கு எண்டில் வைக்கிறோமோ அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதனால் நம்ம க்ளூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணால் சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். எண்டில் கட் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணுங்கள். ஒட்டை கட் பண்ணிவிட்டு
அப்படியே கையாலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த க்ளூவில். இன்னும் கொஞ்சம் கூட க்ளூ போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி அழுத்தி கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா அது அப்படியே ஓகே ஆகிடும். அந்த க்ளூவிலே அப்படியே அதை ஒட்டிக்கும் கொஞ்ச நேரத்துலேயே. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மாதிரி தான் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த காட்டன் கிளாத்து ஆரி ஃப்ரேமில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் அட்டாச் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணோன்னா எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது கிளாத்துக்கு. நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். ஃப்ரேமு ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த காட்டன் கிளாத்தை அட்டாச் பண்ணுறோம் ஃப்ரேமில். ஓகேவா? அவ்வளோதாங்க.